6 மாதங்கள் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. இந்த 7வது மாதத்தில் எங்களை கொண்டு வந்தது கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒரு புதிய மாதத்தை காண உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோமப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. அடியினை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. நீங்கள் பேச வேண்டிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவாக பேசுங்க, தெளிவாக பேசுங்க ஆண்டவரே. இந்த மாதத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு படி உமக்குள்ளாக முன்னேறுவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். நீ அப்படி செய்யப்போவதற்காக நன்றிப்பா. அடியினை மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நாளில் ஆண்டவர் பாத்தில் காத்திருந்து நேற்று நாளில் ஆண்டவரே நீ என்னோடு கூட பேசணும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் நான் என்ன சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் அப்படியாக எனக்குள்ளாக ஒரு ஏக்கத்தை கொடுத்தார். உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எனக்குள்ளாக ஒரு என்ன இருந்ததுன்னா, என்னுடைய கிரேஸ் டிவிக்கு ரட்சிப்பு வந்தது. 8 வருடங்களாக தட்டி தடுமாறி போய் கொண்டிருந்த கிரேஸ் டிவி ஊழியமானது இந்த மாதத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே கடந்து போகிறதுன்னு சொல்லி அதனை அந்த வார்த்தையை நான் உள்வாங்கினேன். அப்போது இந்த ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி எங்கே பார்க்கும்போது லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 1 10 முடிய வசனங்களை நான் நம்ம கேட்கலாம். லூக்கா 19 1-10. அவர் எரிகோவின் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகேவு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படியா போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்பதே. ஆமென். இந்த அதிகாரம் தான் எனக்குள்ளாக இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி அந்த வார்த்தையை நான் என்னுடைய காதலை கேட்கும்போது, இருதயத்தில் வரும்போது, இந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சகேவுடைய இந்த சம்பவத்தில் இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தில் உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி, ரட்சிக்கப்படலை, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை, ஆனாலும் பல காரியங்களில் இன்னும் சில கிடைக்காத காரியங்கள் இருக்கலாம், எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காது இருக்கலாம். அது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் அது உங்கள் வாழ்க்கையில் தருவார், உங்கள் குடும்பத்தில் தருவார், உங்கள் தொழிலில் தருவார்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அந்த வீட்டுக்கு எப்போ ரட்சிப்பு வந்ததுன்னா, சகேவு என்னப்பட்டவன் ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் அவனுக்குள்ள சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அதனால் இந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சி கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொல்கிறாங்களே, அவர் தான் ஆண்டவர் இயேசு. அவர் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ளாக ஒரு ஆசை. அவர் பார்த்தா எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, நான் அநியாயமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, பாவியான மனுஷனாச்சுன்னு சொல்லி தன்னையே அர்ப்பணித்து கொண்டு அவர் எப்படியாவது பார்க்கணும். குள்ளனாக இருந்ததுனால அவர் எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி அவர் வருகிற வழிக்கு முன்பாக ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். எப்படியாவது பார்க்கணும். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி உங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி அந்த ஆசை இருக்கா? கிறிஸ்தவராய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் அவனுக்கு அதில் சந்தோஷம் இல்லை.
இந்த இயேசு எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முழுமையான சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சை பார்த்துங்க. அதனால் இயேசுவை பார்ப்பதற்காக ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். ஆனால் இயேசு அவனுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். அறிந்து கிட்ட வந்து நிற்கிறாரு. சகிவே, சீக்கிரமாக இறங்கி வா. உடனடியாக ஒன்றும் சொல்லலை. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், எங்கள் வீட்டுக்கு தகுதி இல்லாத, நான் வருவதுக்கு தகுதி இல்லாத மனுஷன் அப்படின்னு ஒன்றுமே சொல்லலை. அவள் சீக்கிரமாக இறங்கி அவர் ஆண்டவர் அழைச்ச உடனே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கே நான் அவன் வீட்டில் தங்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து இன்றைக்கி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறா, உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகள் இருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் பேர் அதை வைத்துக்கொள்ளுங்க, சீக்கிரமாக இறங்கி வா. உன்னுடைய பெருமையிலேருந்து சீக்கிரமாக இறங்கி வா. உன்னுடைய அகந்தையிலேருந்து சீக்கிரமாக இறங்கி வா. யார்கிட்டையாவது நீ பேசாது இருக்கிறாயா, வைராக்கியமாக இருக்கிறாயா, அந்த வைராக்கியத்திலேருந்து சீக்கிரமாக இறங்கி வா. நான் வீட்டுக்கு வரப்போகிறேன். உங்கள் வீட்டில் பிரச்சனைகள், போராட்டங்கள், மகிழ்ச்சி இல்லையா? அநேக வாக்குத்தத்த வசனங்களை நாளையில் நீங்கள் கேட்டிருக்கலாம், டிவியில் கேட்டிருக்கலாம், வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்த வசனங்களாம் உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வராது. வாக்குத்தத்த வசனங்களாம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வராது. அந்த வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்த ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ளே வரணும். அப்போ தான் நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேறும். அந்த வாக்குத்தத்த வசனங்கள்லாம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கை மாறும். பார்த்துங்க. ஆமென். அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்த ஆண்டவர் இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரா? உங்கள் வீட்டில் இருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். எத்தனை பெருமை இல்லை, எத்தனை அகந்தை இல்லை, எத்தனை பொறாமை இல்லை, எத்தனை கீழ்ப்படியாமை இல்லை. உங்கள் மனைவிக்கு விரோதமாக கணவன், கணவனுக்கு விரோதமாக மனைவி, எத்தனை பாவங்கள் இல்லை. மாமனார் மாமியார்கிட்ட பேசாத இருக்கீங்களா? மருமகன் மருமகள்கிட்ட பேசாத இருக்கீங்களா? ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும்னா, அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வரணும்னா, சகைவை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன், உங்கள் வீட்டில் தங்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். பாவியான மனுஷன் சொல்லி உலகம் சொல்லலாம். அவன் கீழ்ப்படியாத மனுஷன், அநியாயமாக மக்களிடத்தில் வரி வசூல் பண்ணுகிறவன் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது தேவையில்லை. அந்த மனுஷன் தேவை. உடனே அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனானான். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை அன்பாய் அழைக்கிறார். அவரை சந்தோஷத்தோடு வீட்டுக்குள்ளே அழைப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? வாழ்க்கையில் அவர் சீக்கிரமாக இறங்கி வருகிறார். உடனே இறங்கி சந்தோஷத்தோடு இறங்கி வருகிறான். அப்படி உங்களுடைய பிடிவாதத்திலிருந்து, உங்களுடைய இயலாமையான காரியங்களிலிருந்து, உங்களுடைய அகந்தையான காரியங்களிலிருந்து, அவர் நம்பிக்கையிலிருந்து, விசுவாசம் இல்லாத நம்பிக்கையிலிருந்து நீங்கள் சீக்கிரமாக இறங்கி வாங்க. கீழே இறங்கி வாங்க. கீழே இறங்கி வாங்கினா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவன் மரத்திலிருந்து கீழே இறங்கினா அவனோடு கூட ஆண்டவர் இயேசு கடந்து போனான். அவன் சந்தோஷத்தோடு கடந்து போனான். அவன் பெருமையிலிருந்து எல்லாவற்றையும் மறந்தவன் இறங்கி வந்தான் சகைவு. அப்படியாக உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு சந்தோஷம், இந்த மாதத்தில் உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணுமா? நீங்கள் சீக்கிரமாக இறங்கி வாங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் மறந்து, உங்கள் பெருமையிலிருந்து, உங்கள் அகந்தியான காரியங்களிலிருந்து, அவநம்பிக்கையிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து இறங்கி வாங்க. கோபம் இருக்கா? பக்கத்து வீட்டில் யாருன்னா பேசாத இருக்கீங்களா? உடனே பேசுங்க. உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரமாக இறங்கி வாங்க. சீக்கிரமாக இறங்கி வாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும்னு சொல்லுகிறார். அதுக்கு பிறகு சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, அவர் அநேகர் முறுமுறுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவர் போகிறாரு. எப்போ ரட்சிப்பு வருதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன். சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதி ஏழைகளை கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாக அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். எப்போ சொல்கிறார் ஆண்டவரே? அவன் எல்லாத்தையும் அறிக்கை எடுக்கிறான். ஆண்டவரே, அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தான், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அவன் சொல்கிறான் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசையில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன். இயேசுப்பா உள்ளே வந்தோடனே அவன் சொத்து, அவன் எதுவுமே அவனுக்கு பெருசாக தெரியல. இயேசு வந்துட்டார். அந்த பணம் பெருசாக தெரியல. நிறைய பேர் அநியாயமாக வாங்கியிருக்கான், வாங்கி சேர்த்து வச்சுருந்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு உள்ளே வந்த உடனே அந்த சொத்தை அவனுக்கு பெருசாக தெரியல. ஆண்டவரே, நான் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன்.
அதுக்கு பின்ன அண்ணன் அறிக்கை எடுக்கிறார், ஆண்டவரே, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன். ஆமென். நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன். அநேகர் நாளில் வட்டிக்கு கொடுக்குறவங்க பார்த்துட்டு இருக்கலாம். 1 பைசா வட்டி, 2 பைசா வட்டி. அநேகர் உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்கள் அநேகருக்கு உதவி செய்யலாம், கடன் கொடுக்குறவளா இருக்கீங்க. ஓகே, அது வேதத்தின் பிரகாரம் எப்படின்னு தெரியல. ஆனால் அந்த வட்டிக்கு வாங்கும்போது அவங்களுடைய சில பேருடைய, நான் நிறைய காரியங்களை கஷ்டப்பட்டிருக்கேன். நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு, 10 பைசா வட்டி தான், 1 லட்சம் கொடுத்தா மாதம் 10,000 வட்டி கொடுக்கணும்னா நம்முடைய அர்ஜென்ட், நம்முடைய தேவையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. வேறு வழி இல்லைன்னு சொல்லி நம்ம வாங்கி கொண்டு போவோம். அப்படி அவன் சொல்கிறான், அநியாயமாக யார்கிட்ட நான் வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையாக திருப்பி கொடுக்குறேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை அப்படி திருப்பி ஆண்டவர்கிட்ட கொடுப்பீங்களா? உலக மக்கள்கிட்ட நீங்கள் பேசாத இருக்கீங்களா? ஆலயத்தில் யார்கிட்ட பேசாத இருக்கீங்களா? ஊழியக்காரர் எதாவது தவறாக பேசியிருக்கீங்களா? ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் ஒப்பு கொடுத்த பிறகு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த மாதத்தில் உங்கள் தொழிலில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் இயேசு வந்து இப்படி சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய எல்லா காரியங்களும் நீ இறங்கி வாங்க. ஆண்டவர் உங்களை அன்பாய் அழைக்கிறார். சீக்கிரமாக இறங்கி வா சகைவே, உங்கள் வீட்டில் தங்க வேண்டும். அப்படி இந்த மாதத்தில் முதல் நாளில் உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். அன்பான மகனே, மகளே, நான் உங்கள் வீட்டுக்கு வரணும். அநேக காரணங்களில் நீ தோல்வியுற்று காணப்படுகிற, கண்ணீரோடு இருக்கிற, கடன் பிரச்சனையில் இருக்கிற, குழந்தை பாக்கி இல்லாத இருக்கிற, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, இதெல்லாம் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறணும்னா எனக்கு ரட்சிப்பு வேணும். நான் வீட்டுக்கு வந்து இந்த வார்த்தையை சொல்லணும்னா நீ என்ன பண்ணணும்னா சகிவு மாதிரி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய ஆசையில் பாதி கொடுத்துட்றேன். ஆண்டவரே, ஊழியத்து கொடுப்பீங்களா? சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்ல, பாதி கொடுத்துறேன். ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு உள்ளே வந்துட்டான்னா உங்ககிட்ட இருக்கிற சொத்து, உங்ககிட்ட இருக்க கார், பங்களா ஒன்றுமே தெரியாது, அது பெருசாக தெரியாது. சகிவுக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தான், ஆனால் அவனுக்கு அது பெருசாக தெரியல. வந்தவுடனே பாதி கொடுத்துட்றேன். இயேசு உள்ளே வந்த உடனே அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தினையாக திருப்பி கொடுக்குறேன் சொன்னவனு ஆண்டவர் சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுவை பார்த்து சகைவு சொல்கிறான், ஆண்டவரே, ஆசையில் பாதி கொடுத்துட்றேன், நாளத்தனையாக திருப்பி கொடுக்குறேன். இயேசு சகைவு பார்த்து சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. என்ன குதூகலம், என்ன சந்தோஷம்! அவனுக்கு இருந்த ஆசையில் இருக்கும்போது இல்லாத சந்தோஷம் இயேசு வந்ததுனால சந்தோஷம். அவன் வீட்டுக்குள்ளாக இயேசு கடந்து போனதுனால சந்தோஷம், ரட்சிப்பு. அவன் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறான், என்ஜாய் பண்ணுறான். என் ஆசையில் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், பாதி கொடுத்துட்றேன், வேணாம், நாளத்தினே திருப்பி கொடுக்குறேன். அநியாயமாக வாங்கியிருந்த நாளத்தினே திருப்பி கொடுக்குறேன். அப்படி சொல்லுவீங்களா? இன்றைக்கு இந்த மாதத்தில் வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்து கொண்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? உங்கள் இருதயத்தில் இருக்கிறாரா? உங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கிறாரா? உங்கள் வீட்டில் இருக்கிறாரா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? வாக்குத்தத்தங்கள் பெருசல்ல. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் வாக்குத்தத்தங்களை கொடுத்த ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ளாக இருக்கணும். சகைவை விட்டு கடந்து போனது போல் உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வரணும். அப்பொழுது தான் இந்த மாதத்தில் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். பார்த்துங்க. அல்லேலூயா. என்றைக்கு அர்ப்பணிப்பீங்களா? இயேசுவே, எங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டு கொடுத்து சகைவு மரத்திலிருந்து இறங்கி வந்தது போல் இறங்கி வந்ததுனால அவனுக்கு சந்தோஷம், சமாதானம். எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எங்களுடைய பெருமையிலிருந்து, அகந்தையிலிருந்து, எங்களுடைய கீழ்ப்படியாமை தன்மையிலிருந்து நாங்கள் இறங்கி வருகிறோம். எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா, அழைப்பீங்களா? எங்கள் தொழில் செய்கிற இடத்துக்கு வாங்கப்பா, எங்கள் பேரப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் வாங்கப்பா, எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் வாங்கப்பா. குழந்தை இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற, பார்த்து கொண்டு இருக்கிற என் உடன்பிறவாத தங்கையை இன்றைக்கு இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வாயா, அழைப்பாயா? உன் வீட்டுக்குள்ளே கடந்து வந்தான்னா குழந்தைன்ற ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எனவே இந்த மாதத்தில் ஆண்டவர் இயேசு உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறார். உங்கள் வீடு ரட்சிக்கப்பட, உங்கள் வீடு அலங்கரிக்கப்பட, ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட இயேசு வருகிறார். சகைவே, இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி வா.
அப்படி உடனடியாக பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சீக்கிரமாக இறங்குங்க. ஆண்டு பாத்தில் அர்ப்பணிங்க. உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு, உங்கள் வாழ்க்கைக்கு ரட்சிப்பு, உங்கள் தொழில் செய்கிற இடத்துக்கு ரட்சிப்பு. ஆமேன். இந்த மாதத்தில் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றப்படும். ஆமேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் குடும்பத்தையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, சகைவு கீழ்ப்படிந்ததுனால, இறங்கி வந்ததுனால, உம்மை பார்க்கணுன்னு சொல்லி அந்த ஆவல் இருந்ததுனால அவங்க வீட்டுக்குள்ளே கடந்து போனீங்கப்பா. போன உடனே அவனுடைய ஆசி அவனுக்கு பெருசாக தெரியல. உடனடியாக உன்னிடத்துல ஒப்புரவாகிறதை பார்க்கிறோம். நீரும் அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னீங்கப்பா. அப்படி இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக நாளில் ஒப்புரவாகிறார்கள். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, பல சேனல் வழியில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நீங்கள் அவரை பார்த்து சொல்லுகிறீர், உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து, மகனே மகளே சீக்கிரமாக இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரப்போகிறேன்னு சொல்லுகிறீர். அப்படி யாரெல்லாம் கீழ்ப்படிந்து இறங்கி வருகிறார்களோ அத்தனை குடும்பத்துக்குள்ளாக, அத்தனை தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக, தொழில் செய்கிற இடத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் ரட்சிப்பை கொடுக்க போகிறீங்க. அதற்காக நன்றி. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு ரட்சிப்பு, ஆண்டவரே ஒரு கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த புதிய மாதத்தில் கடந்து வருகிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் இந்த கிரேஸ் டிவி பார்க்கிறவங்க, கொடுக்கிறவங்க, உழைக்கிறவங்க, பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களிலும் ஆண்டவரே மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் நிலைத்து இருக்கட்டும். உங்களுடைய ரட்சிப்பு எப்போது இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆரோக்கியம் இருக்கட்டும். ஒரு நன்மையை குறைவுபடாப்படி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு நன்றி சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன்.